ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்றைக்கி டெய்லி சமையலில் மாங்காய் வைத்து புதுவிதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காயில் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க சின்னதாக. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிடலாம், நல்லா அடிகனமான கடாய். அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இதில் நம்ம சேர்த்துருந்த வாட்டர் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேக வைக்கணும். இதை அந்த கரண்டியால் மசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக அதை கரண்டி பட்டோன்னா அந்த மாங்காய் 2 ஆட்டு பிய்யணும். அந்த மாதிரி நமக்கு நல்லா வேகணும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போது இதை கரண்டியால் அந்த மாதிரி மசிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆட்டு பிஞ்சு வருதுல. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி ஆற வைக்கலாம். இப்போது நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட போகிறேன். இதை நான் சும்மா இருக்காண்டா அந்த நேரத்தை அப்படியே ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சூடாக இருக்கும்போதே இந்த கரண்டியாலே மசிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே இந்த மாங்காய் வந்துருது. இதை ஆறதுக்கு கொஞ்சம் நம்ம இப்படி மசிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மட்டும் நம்ம அரைக்க வேண்டியது இருக்கும். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. இது நல்லா செஞ்சுருந்துருக்குது. இதை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணது எடுக்கவே இல்லை, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணேன். அப்போ தான் நமக்கு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாய் வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த லிக்விடையும் அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது மாங்காவை அரைச்சிட்டு வந்துருக்கோம்ல, அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை. இதை நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கைவிடாமல் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது லாஸ்ட்டாக நமக்கு நல்லா கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கிட்டு நம்ம அதில் ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம அரைப்பி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆகுது. நமக்கு நல்லா எவ்வளோ செட் ஆகி வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.